வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாட்ஸ்டார்லையும் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் எப்படி வந்து பார்த்தோன்னா டேட்டா யூசேஜ் வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணுறது. ஸோ நிறைய டேட்டா வந்து பார்த்தோன்னா கன்சியூம் ஆகக்கூடாது ஹாட்ஸ்டார் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் வந்து பார்த்தோன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஹாட்ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப ஹாட்ஸ்டாரில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா 30 நிமிஷத்துக்கு உங்களோட டேட்டா கன்சியூம் ஆகும். அதாவது நீங்கள் ஹெச்டியில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு படம் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 1.5 GB வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும். ஒரு படம் பார்க்குறதுக்குதுன்னா ஹெச்டியில் நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா 1.5 GB முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப இல்லை நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 3 GB வந்து பார்த்தோன்னா நெட் யூஸ் ஆகும். நீங்கள் ஃபுல் குவாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோவை நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஆப்பில் நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா டேட்டாவை வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் பண்ணுறது, ரொம்ப டேட்டா உங்களுக்கு போகுது அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நான் சொல்ல போகிற ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தோன்னா 1 GB தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குறையும். அதாவது 6 ஹார்ஸில் நீங்கள் 2 ஆப்பையும் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 GB தான் குறையும். அதாவது நான் சொல்ல போகிற அந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம், அதாவது நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் தனியாக இருக்குது, ஹாட்ஸ்டாருக்கு வந்து பார்த்தா தனியாக செட்டிங்ஸ் இருக்குது. ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தோன்னா தனியாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாட்ஸ்டாருக்கு சொல்லிக்கலாம். ஸோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பில் நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி தான். அதாவது இந்த ஆப்பை பொறுத்தவரையும் அவ்வளோவா நம்ம வந்து பார்த்தோன்னா செட்டிங்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2 ஆப் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் நீங்கள் டேட்டா சேவர் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமிங் ஆப்குள்ளே போகிறீங்க, ஒரு மூவி ஆப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைல் டேட்டா சேவர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 2 ஆப்பையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகாத மாதிரி அதோட செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். அது எல்லாத்துக்கும் தெரிய முடியாது. அதனால அந்த ஆப்பில் போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா லெஸ்ஸாக கன்சியூம் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா? அதாவது எல்லா வீடியோக்கும் வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒரு யூடியூப் வீடியோ இருந்தாலும் சரி, இல்லை அப்படிங்கிறப்ப நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் சரி, ஹாட்ஸ்டாராக இருந்தாலும் சரி, எல்லா வீடியோவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க, ரெசல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த அதாவது ஹாட்ஸ்டாரில் நீங்கள் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு படத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோட குவாலிட்டியை வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணணும். எதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லோவாக இருக்கல வந்து பார்த்தோன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். லோவாக சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் வந்து பார்த்தோன்னா அவ்வளோவா வராது. அதாவது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தோன்னா பிளராக இருக்க மாதிரி தெரியும். பட் என்னன்னா உங்களுக்கு டேட்டா கன்சியூம் ஆகாமல் நீங்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தோன்னா மீடியம் செலக்ட் பண்ணலாம். பட் ஹை அண்ட் வெரி ஹை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி 2 இதில் எல்லாம் ஒன்று செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நெட் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் ஆயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அதாவது என்னன்னா மீடியமோட நீங்கள் வந்து பார்த்தோன்னா லோ வெரி லோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்டரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெயின் ஆகாது. நீங்கள் ஒரு லோ குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் நீங்கள் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தோன்னா அந்த குவாலிட்டிலாம் கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் ஸோ 480 தான் கம்மியாக இருக்கும். 480 பிக்சல்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா லோவாக இருக்கும். இல்லை அப்படிங்கிறப்ப 360 இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் முடிஞ்சளவு வந்து பார்த்தோன்னா 360 செலக்ட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு செட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து வீடியோட குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணோம். பட் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா டேட்டா சேவர் அப்படிங்கிறத அந்த ஆப்புக்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்போட ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா செட்டிங்ஸ் போய் இது வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த இது உங்களுக்கு வரல, டேட்டா சேவர் உங்களுக்கு செட்டிங்ஸில் வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்பை க்ரோமில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணணும். நெட்ஃப்ளிக்ஸை க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்லாம் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேலே உங்கள் ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே செட்டிங்ஸ் போய் வந்து பார்த்தோன்னா டேட்டா சேவர் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா டேட்டா கன்சியூம் பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றுறத விட அந்த வீடியோட குவாலிட்டியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ்ஸாகவே சூஸ் பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹாட்ஸ்டாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 3 ஆப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்க. அந்த வீடியோக்கு நெட்டு கம்மியாக தான் போகணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அந்த வீடியோட குவாலிட்டியை வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணுறது. அவ்வளோதான். நீங்கள் வீடியோ குவாலிட்டி கம்மி பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோவா எந்த இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் ஆகாது. டேட்டாவும் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் ஆகாது. அதே மாதிரி பேட்டரி லைஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இதே நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வீடியோ ஆப்பே இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டாகிராம்லாம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா அது ஒரு பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப். ஸோ நீங்கள் அதெல்லாம் பேக்ரவுண்டில் ஆஃப் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இந்த Hotstar Netflix அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப் தான். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிட்டு நீ வீடியோட குவாலிட்டியை பார்க்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்குள்ள போய் ஒரு டேட்டா சேவர் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பண்ணலாம். இது தவிர வேறு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது டேட்டா சேவர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் Hotstarலையும் சரி நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஈஸியான மெத்தடா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் லைக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினைச்சீங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.